காய்ஸ் இப்போ தான் ஏறினோம். பாத்ரூம் யாரோ போய்க்கிறாங்க. ஃப்ளஷ் அவுட்டே பண்ண காணும். பையன் பாருங்க பாத்ரூம் மூக்கு போச்சுன்னு வரான். அது உள்ளே போக மாட்டேங்குது. உள்ள போல தூங்கி அந்த நைட்டு சரியாக உங்களுக்கு ரூமை காட்டல. இதுதான் நம்ம ரூம் பார்த்துக்கலாம். இது இன்னொரு ரூமு, அது ஒரு ரூம். இதெல்லாம் நைட்டு சாப்பிட்ட திங்ஸ்லாம் எங்கே இருக்குது. எல்லோரும் பழு அளவுக்குசரம் வெளியே வந்துட்டோம். பார்த்தா தெரியும். மாங்காய் அறுத்து கிளம்புற ஆள் போட்டா அதுதான்டா சொன்னேன் நானா. எல்லாத்தினா கீழே இருக்குதா? இங்கே இருக்குது பாரியா. இந்த மாங்காய் எப்படின்னு பார்க்கலாம். அது கொஞ்சம் கசப்பாக இருக்கும். காரக்காய் இருக்குது பாரு. யாருங்கோ கொஞ்சம் சாப்பிடுங்க. கொஞ்சம் இது வச்சு ஒரு 2-3 இது மாதம் பேங்க் வைங்க. எதுக்கு போகணும்? வீட்டுக்கு பார்த்தாலே அது இது ஆகிடும். ஐ போயிடும். காஞ்சு ஒன்றா பரவாயில்ல. ஏன் ஒரு வழியாக குளிச்சு முடிச்சாச்சு காய்ஸ். குளிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். நம்ம பைக் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வண்டி சாப்பாடு வாங்கினார் போயிருக்கு. நம்ம வண்டி மட்டும் தனியாக நிற்கிறது. ஆந்தல இருந்தால் கொடுங்க கொஞ்சம் வச்சுக்கிறேன். இதான் காய்ஸ் ரூமு. இங்கே தான் நைட்டு உட்காந்து சாப்பிட்டோம். என்ன பண்ணுறான் பையன் பாருங்க. நம்ம ரூம் வீடு இல்லாமல் உக்காஞ்சாடணும். ஏன் நின்று ஆளையா காய்ஸ். பாத்ரூமில் 2 பேரும் உள்ள போய்க்கிறானுங்க. ஒன்றா அது ஒன்றா வெளியே வருவானுங்க பாருங்க. நான் உட்காந்துட்டு வரானுங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க காய்ஸ். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் ஒன்றா குளிக்கிறீங்களா? காலங்காட்டியுமே குடிக்கணும்னு நினைக்க ஒரு மாதிரியா இருக்கு. வேற குடிச்சிடலாம். இடம் பாருங்க தெரிஞ்சுங்களா எப்படி இருக்குன்ட்டு. பால்கனியில் தான் சார் கிடைக்கும். குடிப்போம். போதும்பா. ரொம்ப நெடியாக்குது. ஒன்றும் முடியல. அவ்வளோ பேர் சைடிஸ்க்கு தான் மரம் இங்கேயே கிடக்குல்ல. இங்கே தட்டும். என் சைடு போனா இப்படியா எப்படியா? லெஃப்டா ரைட்டா? எங்கள் இந்த ரூம் காலி பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் ஆகி போச்சு. யாரோ ஒருத்தவங்க இவ்வளோ பெரிய எல்லோ கலர் பில்லோ ஒன்று இருந்தது தலைகாணி. அதை தூக்கி நம்ம பேக்கில் வச்சுக்கிறாங்க. யார் வச்சதுன்னு தெரில. அது இவன் வேலை தான் நினைக்கிறேன் நான். எனக்கு தெரிஞ்சு இதோ அவன் வேலையாக தான் இருக்கும். அவன் தான் சரி ஒரு முத்தாய்க்கு சரி போட்டான் லாஸ்ட்டாக. ஃபோன் வேணுமா வச்சுட்டா வச்சுக்கோ. அவனா போனான் டக்குன்னு மொத்த பேர் பேக்கை செக் பண்ணுவான் அப்படின்றான். டக்குன்னு சைலண்ட்டாக இந்த நீட்லேருந்து எடுத்து போய் போட்டு அங்கேருந்து எடுத்துன்னு வர மாதிரி எடுத்துன்னு கொடுத்துட்டானுங்க ஒரு வையா. நாம் இவ்வளோ பேர் தலைகாணி எடுத்து வச்சோம். அதை கண்டுபிடிக்கல. வாங்க அடையா வண்டி எடுத்து வாங்கலாம்டா. நீங்களா அதையா? நீங்களா டூல்ஸ் கட்டி நகரீங்க வண்டி எடுத்து இல்லை கொஞ்சம் வர மாட்டானுங்கப்பா இவனுங்க. விஜய் போயிட்டானா? அவ்வளோதான் நம்ம கிளம்பிட்டோம். நம்ம ஒரு கேங் போயிடுச்சான். மீது 4 வண்டி தான் இங்கே நிற்கிது. அதுக்கப்புறம் வந்த வாட்டி வராட்டி போட்டோம் நம்ம. அவ்வளோதான். நான் தான் அவங்க தேவா. பேக் செக் பண்ண வந்தோம்ப்பா அந்த பொண்ணு. பேக் செக் பண்ண சொல்லுதியா? பேக் செக் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்களா அவங்க. தலைகாணி ஏற்றதுக்கு அவனுக்கு வந்தாட்டம் வராட்டி போட்டோம். விஜயாண்ட போகலாம்.
நம்ம இங்கேருந்து கிளம்பிட்டு இன்னொரு இடத்துக்கு நைட்டு இந்த நீட்டு ஃபுல்லாக ஹோட்டலுக்கோசரம் அலையும் அலைஞ்சிருந்தோம். இங்கே எல்லா இடத்துலையுமே பார்த்து வச்சுங்க ஒரே ஸ்கேம் தான். தமிழ்நாடுக்காரனாலே இங்கே ஒரு இல்ச்சா எனக்கு புதுத்த வீடியோ பார்க்குறேன் எவனா இருந்தாலும் சரிங்க. கேரளாக்காரனா 10 ரூபா பொருள் 100 ரூபான்னு கூட போட்டு வீங்க தப்பு கிடையாது. ஏன்னா நேற்று ஒரு இடத்துல டீ குடிக்க நின்னோம். டீ குடித்தோம். பசங்க என்ன பண்ணாங்க ஒரு பூஸ்ட் பாயிட்டு தானுங்க. அந்த பூஸ்ட்டில் ரேட்டு போட்டிருக்கு எம்ஆர்பி ரேட்டு 5 ரூபான்னு தான். 10 ரூபான்னு சொல்கிறான். என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் டீயில் போட்டால் 25 ரூபா 10 ரூபா தானே கூட நான் வாங்கிக்கோ அப்படின்றான். எங்களுக்கு தேவையில்லை அதில் எம்ஆர்பி ரேட் 5 ரூபா தான் இருக்குதுன்னு சொன்னதுக்கு வேணா வாங்கிக்கலாம் வேணாம் விட்டு போங்க அப்படின்றான். என்ன பண்ணுறது அவனை? அந்தமாரி இங்கே ஹோட்டல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஒரு தோசை வாங்கினா தோசைக்கு சாம்பார் தருவாங்க சாப்பிட்றதுக்கு. இங்கே தோசை 10 ரூபா சாம்பார் 150 ரூபா. தாப்பாவில் விற்கிற மாதிரி விற்கிறானுங்க இங்கே. நான் அப்படியே போகலான்ட்டேன். விஜய் அங்கிறானா இங்கே இருக்கிறானா? அங்கே யாருமே இல்லையா? அங்கே போத்து வேஸ்ட்டு. நீங்கள் சொல்லித்தாங்குது போனால் வராதே போய் போனால் கிடைக்காதே. அவங்க எப்போ ரூம் காலி பண்ண வந்துட்டுக்கிறாங்கடா பாவிங்க. ரூமை காலி பண்ண வந்துட்டுக்கிறானுங்கன்றேன். ஆளுங்க எப்போ ரூமில் காலி பண்ணிட்டு அழகாக இங்கே வந்துட்டுக்கிறாங்க. நாங்கள் அண்ணா சென்னுங்கிறோம் இவங்களுக்கோசரம். ஒர்க்கில் இல்லை அந்த இடத்துல கும்பலாக அந்த இடத்துல திதி தரானுங்களாம். திதி தராங்களாம் அந்த சிவன் கோயில் இல்ல. வர்க்கலா சொல்றேன். ஆஹா நான் நினைச்சா ஒண்ணுமே இல்லை நினைக்கிறாங்க பசங்க. அதை வராங்க பின்னாடியே வராங்க. அந்த இடத்துல ஒன்றுமே இல்லையா? போத்த வேஸ்டா? எங்க பீச்சா? பீச் அந்த சிவன் கோயில் சொன்னீங்க அங்கேயா? நம்ம கேங் மொத்தம் கிளம்பிச்சு மக்களே. கற்றுங்களா? பேண்ட்லாம் போடல, வெறும் சாக்ஸ் மட்டும் போட்டுங்கிறேன். சரியான வெயில். சில் பண்ணலான்னு வந்தால் இங்கே கிளைமேட்டு கேரளாவில் நல்லா ஜில்லுன்னு இருக்கணும். பார்த்தா கேரளாவில் நம்ம தமிழ்நாட்டோட வெயில் டபுள் மடங்கு இருக்குது. ஒன்றும் முடியல. ஒர்க்கெலாம் வந்து சேர்ந்துட்டோம். 18 மணி நேரம் நான் ஸ்டாப்பாக வண்டி ஓட்டின்னு வந்து 2 மணி நேரம் தூங்கி ஒர்க்கெலாம் வந்து சேர்ந்ததில்ல. நைட்டு ஃபுல்லாக நல்லா ஸ்டே பண்ணி நல்லா தூங்கணும்பா. ரூம் எடுத்து ரூம்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்த்து தான் 10K. அவங்க வீட்டுக்கு போகிற வேலை தான். ஏன்னா ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்ணும். இங்கே மொத்தமே ரேட் அதிகமாக இருக்குது. என்ன பண்ணுறது? சாப்பிட்டு தானே ஆகணும். நைட்டு பசங்களுக்கு எல்லோரும் ஒரு 2 வாய்ப்பை வாங்கி தந்து வைத்து பிறப்பிலான்னு பார்த்தா முடியாதுன்ட்டானுங்க. நைட்டு இது ஃபுல்லாக சுற்றிடும்பா. இந்த நீட்டு ஃபுல்லாக சுற்றிடும். 10 கிலோமீட்ரு லெஃப்ட் ரைட்டுன்ட்டு சுற்றணும் ஹோட்டலில். 1000 ரூபாய்க்கு வாங்கணும் நைட்டு 10 பேருக்கு. அந்த சிவன் கோயிலை பார்க்க தான் போய்ங்கிறோம். நம்ம இருக்கிற இடத்துலேருந்து ரூம் வந்து பார்த்தோன்னா 60 கிலோமீட்டர் வருது அந்த சிவன் கோவில். வாட்டர் பாட்டில் ஒன்று வாங்கி வைக்கணும்ப்பா பேக்கில். ஏன்னா தண்ணி குடிச்சின்னே இருக்கிற மாதிரி வரும். வராங்களே இல்லையா? கேங் கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சோம். நேராக போடும். யாருக்கிட்டையும் மேப்பு கிடையாது இப்போதைக்கு. நம்மக்கிட்ட மட்டும் தான் மேப் இருக்குது. மேப்னு அதை பாரு பற்றி அவனை தான் நான் ஃபாலோ பண்ணி போகிறேன். ஆக்சிலேட்டர் முறுக்கலிங்களா? வண்டி போயினே இருக்குது பாருங்க. இப்போ தான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன் கீழ் சுவிட்சு போட்டு. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பீச் இருக்குது. தெரியுதுங்களா? இங்கேருந்து அந்த சிவன் கோயிலுக்கு வெறும் 60 கிலோமீட்டர் தான் இருந்தது. இப்போ 50 கிலோமீட்டர் இருக்கு. இன்றைக்கி எத்தனை கிலோமீட்ரு? இன்றைக்கி நேரம் எங்கே போய் தங்குற மாரியா? இன்றைக்கி ரூமே வாகமான் போகிற மாரி இன்றைக்கி பிளான். இந்தமாரி எத்தனை ரூம் தான் இன்னும் நல்லா இருந்திருக்கும். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பீரில் நல்லா தாங்குது. 6% ஆல்கஹால்னு போட்டாலும் நல்லாவே ஏற்று போதை. தவறான வார்த்தைகளா? ஏன் அப்போ அது அக்னி குஞ்சுடா. ஆரன் பார்த்தீங்கன்னா நம்ம வண்டியில் புதுசாக ஒன்று செட் பண்ணியிருக்கேன். எப்படி இருக்குது ஆரனு? தரமாக இருக்குது. வண்டியில் மாட்டு போகிறோம். மாட்டிக்கோ. அதுதான் அன்றைக்கி வாங்கிக்கிறேன். ஏர்போர்ட்டு
இது எனக்கு தெரிஞ்சு இதான் ஏர்போர்ட்டுன்னு நினைக்கிறேன். இதாக இருக்காது சார், இருக்கலாம், வாய்ப்பு இருக்கும். போட்ட மாதிரி ஆதி காலத்து ஏரியா இங்கே ஆ சந்தில் போகிற மாதிரி இருக்குது. ஏதோ ஃபோர்ட்டு புல்துயா சொன்ன மாதிரியா. ஏசப்பா இருக்காரு. ஏன்னா ஸ்பாட் ஆண்டா பசங்க அப்படியே ஓரம் கட்டுறாங்க. என்னடா நீங்கள் வேணா அதுக்குள்ளே தான் போகிறாங்க. அதை போகிறானுங்க. அங்கங்கே நிற்கிறாங்க பார்த்தாலிங்க. கேத்தா மினி கடலை பார்த்துக்குங்க. போட் இது. எதனா இழுத்தும் போகிற போட்டு இதெல்லாம். ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா இதுதான் இருக்கும். தண்ணியில் எடுத்து போகும் பொழுது நம்ம அந்த சைடு போயிருக்கணும். கூதி அடை நீட்டு கூப்பிட்டு வந்து போய் நான் தான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? அதுக்காக எனக்கு நீங்கள் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சேனலில் லைக் போடலாம். ஓகேங்களா? சரி, சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, வீடியோவை பாருக்குங்க மறக்காமல். ஆனால் இந்த கல் கூட அடிக்குது நல்லா லாங்காக. அவங்க அங்கேயே நிற்கிறாங்க, நாம் மட்டும் போகிறோம். ஆமாம், போனால் வண்டி திருப்ப முடியாதே. ஆமாம், காய்ஸ் இந்த இடத்துக்கு வந்தோம் சுற்றி பார்க்கலான்ட்டு. இங்கே பாருங்க, வண்டி அதை விட்டேன், அவங்க அங்கேயே நின்ட்டாங்க. இந்த நீட்டில் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்லாம் நடக்குது. ஆனால் அந்தளவுக்கு இந்த இடம் பார்த்தோம் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா லைட்டாக சொல்லலாம் ஒருத்தன் தான் பாருங்க. ஆளை ஆனால் இவ்வளோ தூரம் அடிக்குது நல்லா. கல் அதை கூட போட்டிருக்காங்க தெரியுங்களா? பையன் நினைக்கிறேன். அம்மா இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல சுற்றி பார்க்க வந்தோமே, சுற்றி பார்த்துருந்தோமே. ஒரு ரிட்டன் பொருள் ஒன்று இருக்குது, பார்த்தீங்களா? என்ன இங்கே பாருங்க, பண்ணை ஆட்கள் உசாராக இருக்காங்களா இல்லைன்னு சொல்லிட்டு வெயிலில் வந்து பத்துங்கிறானுங்க இவனுங்க. எங்க வர உள்ள நைரானுங்க பாருங்க. அப்படியே சதத்துங்க ஓரோட பையன் கை கட்டாரா? மீன் பிடிக்கிறாங்க இல்லையா? சாப்பிட்டா போகிறாங்க கல். மீன் வண்டி திருப்பத்தா கொஞ்சம் கஷ்டம் போல. நாம் வாங்க அடிக்கலாம். டே ரோடே கிடையாது. அப்படியே பார்க்கவே இல்லை, அதுக்குள்ள தாங்க. பாய்ஸ் ஒரு போட்டோ அது குச்சி அதான் இருக்குது, எதனா போட்டால் கூட நல்லா இருக்கும்.